ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கையல் சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங்கில் நம்ம மூர்த்தி கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து ஜெயிலிருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ ஜெயிலில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவரை. என்னென்னா தான் தான் ஒரு கொலை பண்ண தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துருக்காரு. எப்படி வந்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சி மூர்த்தியை வெளியில் கொண்டு வந்தாங்க கயலும் எழிலும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் கையல் அப்கமிங் வந்து ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸும் வருது. அந்த நை நை பிடிச்ச அந்த டாக்டரோட சேர்ந்து ஒரு பிக்கும் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கையில் டார்ச்சர் பண்ணுறதே ஒரு வேலையாகவும் வச்சுருக்காரு. ரிப்பீட்டடான ட்ராக்காகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னென்னா கையில் அடி வாங்கிறது, அந்த இதிலேருந்து மீண்டு வர்றது. அடி வாங்குறது மீன்ஸ் குடும்பத்தோட கஷ்டத்தை வந்து தாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. கரண்ட்டாக கூட ஓவர் நெகட்டிவிட்டி அவங்க தங்கச்சியோட சேலையில் வந்து கெமிக்கலை தடவி விட்டு கொளுத்த முயற்சி பண்ணுறது. இன்னொரு தங்கச்சி அக்கா கிட்ட வந்து சொல்லாமல் அவங்களே கேட்குறேன்னு சொல்லி அவங்களையும் கோணி பையில் அடைச்சி வைக்கிறது. இவ்வளோ நெகட்டிவிட்டி அவசியமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ட்ராக்கும் 2-3 வாரத்துக்கு மேலே கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு போகணும். அதுவும் இவ்வளோ நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவாகவே கொண்டு போனால் இன்னுமே கூடுதலாக ரசிகர்கள் வந்து ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்கமிங்கில் மூர்த்தி கேரக்டர் வந்து தங்கச்சிங்க மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் ஜெயிலில் இருக்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தான். அவர் ஜெயிலிருந்து வந்துட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலான ஒரு சந்தோஷம் அந்த வீடியோவை பார்க்கும்போது. உங்களோட கருத்து என்ன கையல் சீரியலை பற்றி? நீங்களும் என்ன மாதிரியே நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.